தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கு இயேசுவின் நாமத்தினால நன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான வெற்றியின் வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறேன். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும் போது ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இயேசு தன்னை ஒரு நல்ல மேய்ப்பனாக அவர் தன்னை காண்பித்தார். இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்க வந்தேன். இயேசு இந்த உலகத்தில் ஏன் வந்தார், ஏன் பிறந்தார் என்றால், அவர் தன் ஜீவனை கொடுக்க வந்தேன். அந்த ஜீவன் பரிபூர்ண அடையபடியாக இயேசுடைய வாழ்க்கையில தன் ஜீவனை கொடுக்க வந்தவராய் தன்னை காண்பித்தார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நாம் ஜீவனை இழந்தவர்களாய் இருக்கிறோம். அந்த ஜீவனை கொடுப்பதற்கு தான் இயேசு வந்தார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்ப ஒரு மேய்ப்பனாய் தன்னை காண்பித்தார். அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நாம் இழந்த அத்தனையும் மறுபடி கொடுப்பதற்காக மனுஷன் எதை இழந்தான் என்றால், தேவன் கொடுத்த அந்த ஜீவனை இழந்தான். ஜீவன் என்றால் எல்லா நன்மைகளின் ஊற்றா இருக்கிறது. எல்லா நன்மைகளுக்கு நன்மை என்ற அந்த வார்த்தைக்குள்ளதான் ஜீவன் இருக்குது. எல்லா நன்மையான காரியங்கள் அந்த ஜீவனுக்குள் இருக்கிறது. அந்த ஜீவனை மனுஷன் இழந்து போனார். அந்த ஜீவனை கொடுப்பதற்கு தான் இயேசு வந்தார். அவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நம் நாடுகளுக்காக மேய்ப்பன் ஜீவனை கொடுக்கிற இந்த இயேசு அவர்கள் உங்களுக்காய் எனக்காய் அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார், நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார். நாம் நன்றாய் இருப்பதற்கு, நாம் நன்றாய் வாழ்வதற்காக இயேசு தன்னுடைய ஜீவனையே கல்வாரி சிலுவில அவர் தன் ஜீவனை கொடுத்தார். அதான் சிலுவை. இயேசு சிலுவைக்கு ஏன் போனார், ஏன் இயேசு சிலுவையில மரித்தார் என்றால், நம்மை வாழ வைப்பதற்காக அவருடைய ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனை கொடுத்த இயேசு உங்களுக்காய் எனக்காய் இருக்கிறார். அவர் ஜீவனை கொடுக்கிறவர். அதனால அவர் விசுவாசிங்கள். ஒரு வாழ்க்கையில எல்லா நன்மையான ஊற்று, நன்மையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில வந்தடையும். நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.